கேமியோ பண்ணிட்டாங்க. உங்க லவர் பேர் என்ன, எப்போ ரிவீல் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு தான். ஆனா இதுக்கான ஆன்சர் ஓகே கைஸ், இந்த வீடியோல வந்து என்கிட்ட அதிகமா கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாமா? எல்லாரும் காமனா கேட்கறது என்னன்னா, நீங்க என்ன பல்கிங்ல இருக்கீங்களான்னு சொல்லிட்டு. ஆனா நானும் கேலரி டெபிசிட்ல தான் இருக்கேன். அப்புறம் ஏன்டா இன்னும் ரிசல்ட் வரலன்னு கேட்டா, நான் ஒழுங்கா டயட்லயே இருக்க மாட்டேன். ஸோ இதான் என்னோட மெயின் டிராபேக்கா இருக்கும். நெக்ஸ்ட் அதிகமா கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து பேட்மிண்டன் அத்லெட்ஸ்லாம் வந்து வெயிட் அதிகமா தூக்கலாமான்னு கேட்குறீங்க. தாராளமா தூக்கலாம். பட் உங்களுக்கு கரெக்டான டெக்னிக்ஸ், கரெக்டான கோச்சோட கைடன்ஸ் இருக்கணும் நீங்க தூக்குறதுக்கு முன்னாடி. நெக்ஸ்ட் எல்லாரும் என்கிட்ட கேட்கறது வந்து என்னோட ஒர்க் அவுட் பிளானும் டயட் பிளானும் கேட்டு நீங்க அதை ஃபாலோ பண்றது. ஆக்சுவலா வந்து என்னோட கோல்ஸ், என்னோட இன்ஜுரிஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட். ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி தான் நான் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நீங்க என்னோட ஒர்க் அவுட் பிளான், டயட் பிளான்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா என்ன மாதிரி ரிசல்ட் வரும்னு கேட்டீங்கன்னா அது ஆப்வியஸா டவுட் தான். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க டயட் பிளானும் ஒர்க் அவுட் பிளானும் கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் என்கிட்ட அதிகமாக கேட்டது வந்து எப்படி ஹெவியாகவும் லிஃப்ட் பண்றீங்க, ஃபிளெக்சிபிளாகவும் கொஞ்சம் பாடி இருக்குன்னு சொல்லிட்டு தான். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன்ல ட்ரெயின் பண்ணுவேன். ஸோ ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன்ல ட்ரெயின் பண்ணும்போது எனக்கு வந்து பர்சனலாக கொஞ்சம் ஃபிளெக்சிபிள் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. அதே மாதிரி எனக்குன்னு இல்லை, என் கிளைண்ட்ஸுக்கும் வந்து ஃபிளெக்சிபிள் வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருந்துச்சு ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன்ல பண்ணும்போது. அப்புறம் நான் ஒரு 8 to 12 வீக்ஸுக்கு வந்து ஒரு ஒர்க் அவுட் பேட்டர்ன் மாத்திக்கிட்டே இருப்பேன், வேரியேஷன்ஸ். நெக்ஸ்ட் என்கிட்ட கேட்டது வந்து உங்க லவர் பேர் என்ன, எப்போ ரிவீல் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு தான். ஆனா இதுக்கான ஆன்சர் எனக்கே தெரியாது. தெரிஞ்சா சொல்றேன்டா, கடைசி வரைக்கும் தெரியாதுதான் நினைக்கிற பாப்போம். ஸோ என் லவர் பேரு அந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம இந்த பேஜ் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கடைசி வரைக்கும் தெரிஞ்சுக்க மாட்டீங்கடா, ஏன்னா எனக்கே தெரியாதடா.